ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு மட்டன் குழம்பு தான். இதுக்கு தேவையான பொருளுங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை ஒரு 2, ஏலக்காய் ஒரு 2, அப்புறம் லவங்கம் ஒரு 6-7 லவங்கம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2, தக்காளி ஒரு 2, பச்சை மிளகாய் ஒரு 2, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அதை எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு வந்து தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கங்க. ஏன்னா நான் மிளகு எடுத்துட்டேன், அதனால் உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல வந்து மட்டன் சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும், கொஞ்சம் மஞ்சத்தூளையும், கொஞ்சம் மிளகுத்தூளையும், உப்பையும் போட்டு தண்ணி ஒரு 2 டம்ளர் போட்டு அதுலேருந்து என்ன செய்கிறேன், நான் முதல்ல வந்து அந்த சூப்புக்கு தேவையானது எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். மீதி இருக்கிறத வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ அந்த பாதி பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் வெறும் கடாயில் வறுத்துட போகிறேன். வறுத்துட்டு அது கூட வந்து தேங்காய் பத்தை வச்சு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட போகிறேன். அது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இதை வந்து ஒரு 5-6 விசில் எடுத்து வேக வச்சுருக்கேன் மட்டனை. இப்போ இது வறுத்து அரைச்ச மசாலாவை அதில் வந்து ஒன்றா சேர்த்து அதை மறுபடியும் ஒரு 4 விசில் வைக்க போகிறேங்க. மறுபடியும் 4 விசில் வச்ச உடனே அது நல்லா ஃபைனாக வெந்திருக்கும், மசாலாவும் ராஸ்மெல் போயிருக்கும். லாஸ்ட்டில் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கார்னிஷிங் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. இது வந்து சப்பாத்தி, இட்லி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான், மிளகு தான் நான் நிறையவா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா மிளகை வந்து கம்மி பண்ணிவிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? செஞ்சு பாருங்கள். இதையே வந்து சிக்கன்லேயும் செஞ்சுக்கலாம். சிக்கன்லேயும் நீங்கள் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம். ஓகேங்களா? டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.